வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சுதாரிச்சா இருந்தா எல்லாருமே பார்க்கலாம். இது இடிக்காம கொள்ளாம தான் நம்ம நின்ற இடத்திலே நம்ம பார்க்கலாம் கொள்ளலாம். என்னன்னா கலைஞர் வர்றாருன்னு சொன்னாங்க, ஸ்டாலின் அவர் வரேன்றாங்க, அம்மா வருவேன்றாங்க. அவ்வளோலாம் கூட்டம் இருந்துக்கலாம், நான் போய் பார்க்கல. அது என்ன அந்த கூட்டத்தில் போய் அவரை போய் என்ன தான் பார்க்குறது? நம்ம டிவியில் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன். டவுன் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பார், அங்கே போய் நின்று முன்னாடியே போய் நின்று கை கொடுத்தேன் நான் எம்ஜிஆருக்கு. தொப்பி வெள்ளை தொப்பி போட்டுக்கிட்டு கட்டாயி போட்டுக்கிட்டு சூப்பராக இருந்தார். அப்போல்லாம் எம்ஜிஆரை பார்த்துட்டேன். இப்போல்லாம் கை கொடுத்துட்டேன். இப்போ கையெல்லாம் மித்த இதுக்கெல்லாம் நான் போகலை. கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க அவங்க அப்பாவே என்னை அனுப்ப மாட்டார். அவரும் போக மாட்டார், என்னையும் அனுப்ப மாட்டார். மற்றதுக்கு படத்துக்கு வாங்க, மற்றதுக்கு வெளியே ஹோட்டலுக்கு இல்லை எங்கேயாவது வெளியே போகலான்னு சொன்னால் ஏன்னா வரணுமா நீங்கள் போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இதுக்கு உடனே கிளம்பி உடனே வந்துட்டாங்க. ஹாய் அண்ணா ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு திருச்சிக்கு வந்து விஜய் சார் வந்திருந்தாங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நேரடியாவே அந்த விஷயங்களை பார்த்தனால அதோட அந்த விஷயத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது இப்போ மாநாட்டில் இருக்கவங்கலாம் அப்ப எந்த அளவுக்கு அதை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒன்று நடந்துச்சு, நான் வீடியோ ஷேர் பண்றேன். லிட்டரலி சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்றது என்னன்னா, விஜய் சார் வந்ததோ இல்லை இதுக்கப்புறம் ஸ்பீச்சு மைக்கு போனது அந்த கட்டத்துக்குள்ளேயே நான் வரல. ஆனால் வரத்துக்கு முன்னாடி ஒரு 6 hours 5 hoursக்கு மேலே ஒன்று நடந்துச்சுல, அது எங்களால் ஜீரணிக்கவே முடியல. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே போனதுக்கான காரணமே இந்த அம்மா தான். நான் வேணான்னு சொல்லியாச்சு. பொதுவாக செகண்ட் சாட்டர்டே அந்த மாதிரி லீவ் கிடைக்கும், அது இன்னைக்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க ஏன் லீவ் போட்டீங்க, நீங்க கிளம்பி போங்க, நான் இன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் போயிருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க போயே அவனுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கவும் சரி இவங்களை மட்டும் தனியாக விட்டாலாம் கண்டிப்பாக ஒத்து வராது. எனக்கு ஓரளவு இருக்கும், கும்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும், என்னால் அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு மைண்ட் செட்டில் தான் அப்போ நாங்கள் போனது. சரி ஓகே பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு போது. காலைல ஒரு 10:35 10:30 போல் நான் முன்னாடியே போயிட்டேன். 10:15 அந்த மாதிரி போயிட்டேன். இவங்க 2 பேரும் லேட்டராக ஒரு 10:35 10:45 போல் வந்தாங்க. வந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் வர 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 கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு பிரச்சனையாகவே தெரில. அது அவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டாக வந்தது கூட எனக்கு பிரச்சனையாக தெரில. ஆனால் அவர் வந்து பஸ்ஸு நின்று கொஞ்சம் தூரத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த மேலே இருக்கிற பஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு பேரிகேட் மாதிரி ஒன்று ஒரு கம்பி இருக்குது, அதை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒன்று நடந்துச்சு. அந்த நேரம் தான் சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. ஆக்சுவலாக நான் அம்மா நந்தினி 3 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க உயிரோட இருந்திருக்க மாட்டோம். நிஜமாவே இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை, இது நிஜமாவே அந்த இடத்துல இருந்தனால சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நார்மலான விஷயத்துக்கே இவ்வளோ நார்மலாக ஒன்று நடந்ததுக்கே இப்படி ஒன்று நடந்திருக்குன்னா, மாநாட்டில் போனவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும், மூச்சு திணறி என்னென்னமோ ஆயிருக்கும் இல்லையா. ஏன்னா எங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இது நான் சொல்லலை, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். வெயிட் பண்ணது அது ஓகே, எனக்கு தெரியவே இல்லை. அந்த வெயிலும் இருந்துச்சு, அப்பயும் எங்களுக்கு ஓகேவா தான் சரி. மேலே ஷாலை போட்டுட்டு நின்றுட்டோம். விஜய் வராருன்னு சொல்லவும் அந்த சொல்லுவாங்களா உற்சாகத்தோட, அப்பா இவன் நேரம் வெயிட் பண்ணதுக்கு அவரை பார்க்க போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அப்படியே ஐயோ பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாலியாக கேமராவை எடுத்து ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஆகும், வண்டி வரவும் அவர் கூட வந்த அந்த
அவங்க கூட வந்திருப்பாங்கல்ல, வந்திருப்பாங்கல்ல, அந்த கும்பல்லாம் உள்ள வரவும் எங்களை பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சைட்ல இருந்தும் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓகே எனக்கு பரவாயில்லன்னு சொல்லும் போது இவங்க ஒருத்தங்க நிக்கவும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்ப நினைச்சா கூட அவ்வளவு பயமா இருக்கு, அழுதுருவேன் போல அந்த நிலைமை. எப்படியாச்சும் எனக்கு என்ன விஷயம்னா அவரை பார்க்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. இப்போ இவங்களை எப்படியாச்சும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு போயிடணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் எனக்கு பார்க்க வேணாம், வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலா அது முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நாங்க அந்த இடத்துல இருந்து லெஃப்ட்ல ஒரு ரோடு கடைங்கெல்லாம் இருக்கும், கடைங்க மேல ஏறணும். அந்த இதுக்கு ஏறுறதுக்கே நாங்க பாடுபட்டு தான் ஏறணும். ஏறி போய் ஒரு இடத்துல ஒரு குழி மாதிரி இருந்துச்சு, அந்த திட்டு இருக்கு, அதுல போய் உட்கார வச்சதே பெரிய விஷயம். உட்கார வச்சு லைட்டா யார்ட்டையும் தண்ணி கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டு, யாருக்குன்னா அவங்களுக்கு, இவங்களை அமுச்சு விட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடுறேன், அதை பாருங்க. ஆனா அந்த வீடியோ பர்டிகுலரா இருக்காது, அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணது மட்டும் தான் இருக்கும். உட்கார்ந்தாச்சு, உட்காந்து தண்ணி தெளிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப நாங்க உட்கார்ந்துருக்கோம், இந்த கும்பல் இப்படி நிக்குது, இப்படி வரிசையா நிக்குது. நாங்க உட்கார்ந்துருக்காங்க, இந்த இவங்க நந்தினி உட்கார்ந்துருக்காங்க. மொத்த கும்பலும் மேல அப்படியே சாய வந்துச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுல இவ எந்திரி எந்திரின்ற இவ எந்திரிக்க முடியல. இன்னொரு பொண்ணுமே பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. சோ அது என்ன பண்றதுன்னு தெரியல. பிடிச்சி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மொத்தமா இப்படி வளைச்சு கொண்டு போனா ஒரு கட் அவுட்டுக்கு பின்னாடி வளைஞ்சு போனோம். கட் அவுட் போறதுக்குள்ளே கட் அவுட்ல இவங்க நசுங்குறாங்க, நசுங்கி இப்படி போறாங்க. அடுத்து இவ நசுங்கி இப்படி போறா. ஸோ இந்த சிச்சுவேஷன் அப்படியே இருந்துச்சு. சரி இங்கிருந்து வளைஞ்சு வந்தாச்சு, அந்த கேப்ல இறங்கணும். இறங்கி ஒரு கார் இடையில போட்டு வச்சுட்டாங்க, டெம்போ மாதிரி ஒரு சின்ன வேன் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல ஃப்ரீயா இருக்காங்க. ஸோ அந்த கேப்ல போயிடலான்னு கீழே இறங்குறோம். கீழே இறங்குறதுக்கு நாங்க இங்க இருந்து தடுமாறுறோம். அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்களே, அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அந்த சரி நாங்க ரொம்ப கத்துறோம். அந்த வீடியோ எடுக்கல, அந்த டைம்ல வீடியோ எடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோல நாங்க கத்துறோம். அதே கத்தல் தான் அங்கேயுமே இருந்துச்சு. அதுவும் முக்கியமா இவங்க தான் அதிகமா கத்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நவுருங்கன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டே பேசிட்டு இருந்தா, அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது நவுருங்கடா எவனாவது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் கத்தி ரொம்ப மாறி ஆயிடுச்சு. இவங்க ஒரு பக்கத்து வேற எங்கேயோ போயிட்டாங்க. நான் இவ்வளவு சேஃப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போயறதுக்கு போனோம். அப்ப இவங்க வந்துட்டாங்க. சரி இவங்களையும் பிக் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார வச்சு, ஐயோ அந்த சிச்சுவேஷன்லாம் எனக்கு பீட்டு வந்து கம்மியாகிட்டே இருக்கு. எனக்கு ஃபீல் ஆகுது அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அனுபவங்கிறனால மற்றவங்களுக்கு வேணா இது ஈஸியா தெரியலாம், ஆனா இது எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னா, எல்லாமே சின்ன குழந்தைய கூட்டு வந்திருந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, முன்னாடி நாள் அறிக்கையிலே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டி வரக்கூடாது, முதியோர்களை கூட்டு வரக்கூடாது, வயசானவங்க யாருமே கூட்டு வராதிங்க, நீங்க மட்டும் வாங்க, முடிஞ்சா டிவியில பாருங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு இல்லையா. இது யாருமே பண்ணல, ஈவன் நாங்களுமே பண்ணல. ஏன்னா இவங்க வந்து வயசு ஆனவங்க தான், புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவங்க உள்ள ஆர்வத்தினால வந்துட்டாங்க. இவங்க மட்டும் தான் வந்தாங்க நாங்க கேட்டீங்கன்னா இல்ல, இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ். அதிகபட்சமா நாங்க இருந்த இடத்துல அதிகமான லேடிஸ் அந்த குழந்தைங்க, அதுலயும் ஒரு பையன். அந்த பையன் பண்ண சேட்டையெல்லாம் நான் வந்து வீடியோஸ்ல போடுறேன். அந்த வீடியோஸ் அந்த சின்ன ஒரு வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு, அதெல்லாம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து விஜய் சார் வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். கம்ஃபர்ட்டா ஜாலியா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் வந்த ஒரு நேரம் தான் பட்டார்னு ஒன்று நடந்துச்சு, கொலாப்ஸ் ஆகி. இதுக்கப்புறம் விஜய் சார் பேசுறத கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணனாலதான் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆயிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அந்த இடம் வந்து என்னால மறக்க முடியல. ஏன்னா விஜய் போனது எதுக்கு, விஜய் சாரை பார்க்கணும், அவர் ஸ்பீச்சை கேட்கணும். அதையே பண்ணலன்னா நாங்க எதுக்கு போய் அந்த இடத்துல. இவங்களாலதான் நடந்ததே. நம்ம டிவியில பார்த்துருக்கோம், இது சினிமாவில் பார்த்துருக்கோம் எல்லாமே. ஆனால் நேரடியாக இப்போ நம்ம பார்த்தோம். எவ்வளவோ கூட்டம்லாம் வந்திருக்கு கொண்டிருக்கு. எந்த கூட்டத்துக்குமே நான் போனது கிடையாது. இந்த கூட்டத்தை பார்த்தாவே பயந்துட்டு விளையாடுறேன். இங்கே சின்ன பிள்ளையிலேருந்தே அதே பழக்கம், எந்த இதுவுமே நான் போக மாட்டேன். இவர் வர்றாருன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு உற்சாகம். அவர் நேரடியாக பார்க்கணுமே, பார்த்தே ஆகணும். நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம், நம்ம இடத்துக்கு வந்திருக்கப்போ நம்ம பார்க்காட்டினா எப்படி அப்படின்ட்டுதான் நான் கிளம்புனது. 3 பேத்துல அவங்க ஒருத்தருக்கு தப்பிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க பஸ்ல இருந்து.
சரி போயிட்டோம். என்ன அப்படி என்ன கூட்டம் வரப்போகுது, என்ன அவரை மேலே நின்று பேச போறாரு, நம்ம கீழே நின்று பார்க்க போறோம், கையாட்ட போவோம், அவ்வளோதான். கிட்டக்க தானே போக முடியாது, இதே நம்ம பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனது. கடைசியிலன்னா நாங்கள் இருக்கிற வரை இருந்தோம். இந்தா வந்துருவாங்க, அந்தா வந்துருவாங்க, இந்த 3:30 ஆச்சு. அவர் ஏறி நிற்பாரு நம்ம. ஆனால் எனக்கு தெரியாது, இருந்தாலும் எக்கிக்கிட்டு பார்க்கலான்னு எக்கி பார்த்தாலும் சரி பார்த்துருவானே, மூஞ்சியை பார்த்தா போதும் அப்படின்னு தான் போனது. அதுக்குள்ள என்னாச்சு, அவர் வந்து பஸ் நின்று அவர் ஏறுறதுக்குள்ள இவனுங்க அடிச்சுக்கிட்டாங்க நடுவில். எம்மா செம்ம கூட்டம். நம்ம நின்ன வாக்கில் நின்னோம்னா பார்த்துக்கலாம். ஆனால் அந்த மக்கள் பண்ணுற அநியாயம் சுத்த மோசம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மக்கள் தான் எல்லாருமே இந்த இடத்துல செல்ஃபிஷாக தான் யோசிப்பாங்க. அதை நான் குறையே சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தவங்க கத்துறோம்ல, அப்போ கூட ஒருத்தவங்க வந்து அசல்ட்டா எப்படியே நிக்கிறாங்க, நீங்க பாருங்க, இருங்க நம்மளால நிக்க முடியல, போட்டு அமுக்கிட்டு கிடக்குறாங்க. இவன் தான் அந்த கத்திக்கிட்டு இருக்கிறான். போடுங்கன்னு போனா அனுபவம், சரியான அனுபவம் பார்த்துக்கலாம். இனிமேல் எந்த போக மாட்டேன். அந்த வீடியோ அப்புறம் அந்த ஒரு பையன் சேட்டா ஒன்று பண்ணான், அவன் தான் அந்த இடத்துல ஹைலைட்டரா இருந்தான். ஏன்னா அவன் ஏறி அந்த துண்டை கட்டிட்டு மேல நிக்கிறான், சுத்தி எல்லாருமே போட்டோ வீடியோஸ் எடுத்திருந்தாங்க. அந்த பையனை மட்டுமே கொடியும் பிடிச்சி நின்றுட்டு இருந்தான். ஆக்சுவலா நாங்க வெளியே வரும்போது இவங்க மேஜரா பயந்தது அந்த பையனுக்கு தான். அந்த பையனை எப்படியாவது கூட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்பி அந்த வீடியோ செக் பண்ணும்போது அவங்களும் சேர்ந்து தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ அதனால சேஃபா வந்திருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் சார்லாம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கும் இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆலினால் இன்ஃபர்மேஷன் சேனலை காட்டி நீங்க தானே அப்படின்னாரு. ஆமா ப்ரோ, அது எப்படி காட்டிக்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லையா, அத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க. அதுல அவரு சொல்லும் போது எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, இது நீங்க தானே அப்படிங்கும் போது கை கொடுத்துட்டு அம்மா எங்க அப்படின்றாங்க. இங்கதான் நிக்கிறாங்க பாருங்க. அவங்க முக்காடை போட்டு சூப்பர்மா நீங்க பண்ணது ஏற்கனவே வேற லெவலுமா இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் ஒரே இடத்துல, இதெல்லாம் ஒரே இடத்துல அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த கும்பல் வந்து இப்படி எல்லாம் தள்ளக்கூடாது. அப்படியே அந்த வீடியோ வந்து நாங்க கடைசியா போடுறோம். அதோட வந்து ஒரு சில போட்டோஸ் 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போட்டோஸும் நான் போடுறேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சின்ன பசங்க வந்து அதான் குட்டி குஞ்சான்ற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன்று செய்கிறாங்க. அப்போ நடந்துச்சு. அது வந்து கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அரியலூரில் போயிருக்காங்க இல்லையா, தெளிவான ஆடியோவோட தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அடுத்து முக்கியமான மூமெண்ட்ஸு அந்த முக்கியமான வீடியோவையும் காட்டுறேன். திருச்சியில் காலையில் பேசினப்போ அங்கே ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அங்கே பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்கே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க.
என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு ஏன்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% இருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா?
சத்தமா சத்தமா மை டியர். வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மை டியர் சிஎம் சார்? அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலைதான், இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகைராதான். குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எடப்பாடி சாருக்கு என்ன வந்துச்சோ அதே இஷ்யூ இங்கேயும் வந்துச்சு. ஸோ இது சரி ஒரு தடவை வருது. நான் இப்போ சொல்றோம், இது எம்ஜிஆர் காலத்துல நடக்குது, எம்ஜிஆர் சார் காலத்துல நடக்குது, இல்லை அந்த ஒரு 80s 90s பீரியட்ல நடக்குது அப்படின்னா இங்க எல்லாருமே உடனே நம்புவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்க இப்போ அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, அவ்வளோ கேமராஸ் இருக்கு. இவ்வளோ கேமரா இருக்கும்போது நீங்க செஞ்ச விஷயத்தையே செய்யும் போது, யார் செஞ்சாங்க, யார் வேணா இருக்கட்டும், செய்யும் போது செஞ்ச விஷயத்தையும் செய்யும் போது அது எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் செய்றீங்களா, தெரியாம செய்றீங்களா, ஒண்ணுமே தெரில. இப்ப அம்மாவுக்கு இது புரியுதான்னு தெரில. என்னன்னா, எடப்பாடி சார் இருக்காருல்லம்மா, அவர் இது மாதிரி பரப்புரை மேற்கொண்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து அதுக்கு வழி கொடுக்கல, அங்குள்ள அந்த டிரைவரை வந்து தாக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு தாக்கிட்டாங்க. ஆக்சுவலா தாக்குனாங்கிற மாதிரி இருக்காது, பிடிச்சி என்ன ஏதுன்ற மாதிரி கேட்பாங்க. அதுல உள்ள இருந்தவங்க அவங்களுக்கு வந்து இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் விடாம இருக்க கூடாதுல்ல. ஸோ அதனால அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணிட்டாங்க. கிரியேட் பண்ணி அதான் அந்த இது கிரியேட் பண்ணிட்டு அவர் எடப்பாடி அவர் மேல கேஸ் போட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நடந்துச்சு. ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கும் போது நாங்க இந்த பிரச்சனை இது பண்ணிட்டு வெளியே ரிலாக்ஸா வெளியே வரும்போது ஆம்புலன்ஸ் போகுது, கூட்டத்தின் நடுவில் அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போகுது. நான் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு இங்கேயும் விட்டாங்களா அதுன்ட்டு. அப்புறம் பார்த்தா அங்க உள்ள டிவிக்கு இது போட்டவங்களே முன்னாடி இருந்து வழி கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்க போக வச்சாங்க. ஸோ இது நடந்துச்சு. இது உண்மையாவே இருக்கட்டும் பொய்யாவே இருக்கட்டும், ஆனா இது ரிப்பீட்டடா இப்ப நீ தான் அந்த இடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு, அந்த ரூட் வழியா என்ன ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கு இல்ல அந்த ரூட் வழியா இல்ல யோசிச்சு பார்த்தா அந்த ரூட் வழியா எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இப்படி வளைஞ்சு வந்ததுக்கு அப்படி ஏறி போகலாம், ஜிஹெச்சுக்கு போகலாம். ஜிஹெச் அந்த ரூட் இருக்குது. சரி ஓகே, இங்க உள்ள மக்களை வந்து யாராவது ஒருத்தவங்கள பிக் பண்ண வராங்கன்னு வச்சுப்போம். யாருக்கும் அவசரம், யாரோ ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, அவசரம் கூப்பிட்டு இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட் என்ன வேணா இருக்கட்டும், அவங்கள பிக் பண்ண போறதுக்கு ஷார்ட் ரூட் எது? அந்த சைடு வந்து கூட இப்படி வந்திருக்கலாம், வந்திருந்தா கூட ஷார்ட் ரூட். சரி அதையும் விடு, அந்த ரூட்டு கூட வேணாம், கல்யாணிக்கு வரைக்கும் ரூட்டு கூட வேணாம். பாலம் தென்னூர் பாலம் ஏறுதா, அது பக்கத்துல ஒரு சந்து இருக்குதா, அது வழியா வந்தா ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. நீங்க இருக்குல்ல ஆம்புலன்ஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவசரத்துக்கு போகணும், ஷார்ட் ரூட் தான் எல்லாத்துக்கும் அவருக்கு முக்கியமா தெரியணும். அந்த ரூட் வழியா அவர் போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா? சீரியஸா நினைச்சது என்ன தெரியுமா, நம்மள மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க போல, அவங்கள இது பண்றாங்க, அதனாலதான் டிவிக்கு வந்து வழி வச்சு கூட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் நான் வந்து இந்த மீடியாலாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஆம்புலன்ஸை உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. நம்ம முடியாம அங்கிட்டு வந்தோம்ல, வந்து இங்கிட்டு இப்படி திரும்பியில ஒரு இதெல்லாம் வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு ஒதுங்கி போய் நின்னோம்ல, அங்கே ஒருத்தர் போன் பேசினாரு, நீங்க என்ன 2-3 பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க,
என்ன யாருமே இல்லை, ஏதாவது ஒன்றா அர்ஜென்ட்னா வந்து யாரும் இன்னும் பார்க்க மாட்டாங்கிறீங்க, வந்து பாருங்க சீக்கிரம் யாராவது அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தேன். இவ கூட அதுவே குனிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்க, தண்ணியை தொழிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ நான் என்ன நினைச்சேன், இப்போ இவர் ஃபோன் பண்ணனால்தான் யாரோ மயக்கம் போட்டு வந்தனால தான் இந்த வேன் வருதுன்னா நான் நினைச்சுக்கிட்டது. நான் அங்க உள்ள மக்களை பிக் பண்ணவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுதான். நான் சொன்ன விஷயங்கள்ல எது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா இவ்வளவு ரூட் இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கதான் இந்த பிரச்சனை, இந்த இது போயிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். அதையும் மீறி எப்படி அப்படிங்கறதுதான். அதுவும் இல்லாம இது ஷார்ட் ரூட் கிடையாது. ஷார்ட் ரூட் இன்னும் சிம்பிளா போறதுக்கு கூட ரூட் இருக்கு. அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாம ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஒன்று. ரெண்டாவது அடுத்த நியூஸ் ஒன்று பார்த்தேன். 2 நியூஸ் பார்த்தேன். என்னன்னா அந்த மரக்கடை இருக்கு இல்லையா, அந்த மரக்கடையில அந்த சேரு இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஸ்டூலு டேபிள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கரெக்டா நியூஸ் 18 நினைக்கிறேன். அவருக்கு ஆப்போசிட்டா பேசணுன்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அந்த இடத்துல நான் என் கடையை போட்டு என் கடை உடஞ்சிருந்தாலும் நானும் அப்படிதான் பேசியிருப்பேன். நான் அந்த சைடு நான் வரல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கணும். என்னன்னா இந்த இடத்துலதான் பரப்புரை மேற்கொள்ள போறாங்க விஜய் சாரு. சோ அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வரப்போகுதுங்கிறதும் தெரியும். ஒண்ணு நான் அப்புறப்படுத்திருக்கணும். நான் அப்புறப்படுத்திருப்பேன் அந்த இடத்துல இருந்திருந்தா. சோ அந்த சேதம் வரும் தெரிஞ்சும் ஏன் அந்த விஷயத்த அத ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லணும்ன்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. இப்பவும் சொல்றேன், நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். தப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெளிவாயிக்கிறேன். ஆனா இது எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தா, நாளைக்கு நான் விஜய் சார் வராங்கன்னு தெரிஞ்சா, நான் அந்த இடத்துல இருந்து என்னென்ன தேவையான விஷயங்களோ அதை நான் எடுத்து மூவ் பண்ணிடுவேன். எது தேவையோ நான் அதை எடுத்து மூவ் பண்ணிடுவேன். இதுதான் அந்த இடத்துல இருக்கும். ஒருவேளை இருக்கலாம், அவர் வயசானவர் தெரியல, அந்த இதுல இருந்துச்சுன்னா நான் அதை ஆப்போசிட் பண்ணல, அந்த விஷயத்துக்குள்ள வரல. ஆனா அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வரும்போது இது ஒண்ணு. ரெண்டாவது நியூஸ் என்னன்னா, ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து அடுத்து போக முடியல. ஸோ இந்த நியூஸ் பார்த்தேன், அவரால் போக முடியல அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்றது? இது என்ன எனக்கு புரியவே இல்லை. இந்த நியூஸ் எல்லாம் எங்க ஃபாலோ ஆகி வருதுன்னா, கரெக்டா இந்த மனுஷன் வரும்போது தான் நடக்குது. ஓகேவா? அப்போதான் எங்களுக்கு அந்த விஷயத்துக்குள்ள வேற ஏதோ இருக்குமோன்ற யோசனையே இருக்கே தவிர, உண்மையா நடக்கும்போதே உண்மையா கூட இருக்கலாம். அந்த விஷயம் உண்மையா கூட இருக்கலாம், உண்மையாவே நடந்திருக்கலாம். அப்பயுமே இந்த மைண்ட் எங்களுக்கு தோணுதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு பாத்துக்கோங்க. வெளியே எந்திரிக்க கூடாது, உட்கார்ந்துதான் வரணும், அந்த இடத்துக்கு வந்துதான் பேசணும், அந்த இடத்துலயும் 25 நிமிஷம் தான், 25 மினிட்ஸ் தான் பேசணும். ரோட் ஷோ நடத்தக்கூடாது. ரோட் ஷோ கூட நடத்தக்கூடாது. நீங்க ஆல்மோஸ்ட் ரோட் ஷோ தான் 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் இதுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல கூட இவரு ரங்கராஜ் பாண்டே அவரு தான் சொல்லியிருந்தாரு, தெளிவா சொல்லியிருந்தாரு. நீங்க அதை வந்து அங்க ஏறினோன்னுமே டப்புன்னு நவுந்துருந்தீங்கன்னா, அவன் அங்கதான்டா விஜய் போறாருன்னு சொல்லிட்டு வேகமா வந்திருப்பான். நீங்க அதை அசால்ட்டு தனமா எடுத்துக்கிட்டீங்களோன்னு ஒண்ணு தோணுதுன்னு அவர் சொன்னாரு. வேலிடான பாயிண்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒருவேளை டிவிக்கு அவங்களே இது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு மெத்தனத்துல இது நடந்துச்சோ அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கு. அவர் சொன்னமே இந்த ஆமா இப்படியும் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணுச்சு. இன்னொன்னு, இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லா அடைச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, எங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர்றது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மரக்கடை பேலஸ் தேட்டர்ல இருந்து அந்த லெஃப்ட் எடுக்கிறதுக்குல ரைட் எடுக்கிறது இருக்கு இல்லையா, ரைட் எடுத்து மரக்கடைக்கு வர்றது இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவு நேரம் ஆச்சு பாத்துக்கிட்டு. அந்த நேரத்துல எங்களுக்கு நெட்வொர்க்குமே இல்லை. எனக்கு மட்டும் கிடையாது, அங்க உள்ள சுத்தி உள்ளவங்க யாருக்குமே ஜியோ நெட்வொர்க் கிடைக்கவே இல்லை. ஏன் அந்த இடத்துல எல்லாத்துக்குமே நெட்வொர்க் போனுச்சு? ஒருவேளை மொத்தமா ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்ற நெட்வொர்க் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு தெரியல. ட்விட்டர்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, வெளியே ஏர்போர்ட்ல வரும்போது ஏதோ டிவிக்கு துண்டு போட்டுட்டு ஒருத்தன் வந்து பாலிமர் சேனல்லையோ இந்த சேனல்லையோ ரிப்போர்ட்டரை வந்து திட்டிட்டு ஏதோ போற மாதிரி ஒன்று போட்டிருந்து, அதுக்கு மேல அவன் ட்வீட் பண்ணியிருக்கான்ல, அவன் என்ன ட்வீட் பண்ணியிருந்தான்னா, இவங்கெல்லாம் இன்னும் ஆட்சியே வரல, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு திமிருத்தனம் பண்றாங்கன்னா, இவங்க ஒரு கவுன்சிலர் எல்லாம் பண்ணி கவுன்சிலர் எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா இவங்க ஆட்டம் தாங்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. புரிஞ்சுக்கவே இல்லை, இது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அப்பனா தொண்டை எங்கேயோ ஒருத்தன் டிஎம்கேலயோ ஏடிஎம்கேலயோ இல்ல பாஜகலயோ இல்ல
திருமாவளவன் அவரோட விசிகே கட்சியிலேயோ இல்லை நாத்தக கட்சியிலேயோ எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு தொண்டை வந்து ஏதாவது ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டானா அது ஃபுல்லுமே டிவிக்கே ரிலேட்டடாக தானா? எனக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த 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 லாஜிக் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த லாஜிக் ஏன் போகணும்னு ஒன்று தோணுது. இதே விஷயம் தான் விஜயகாந்த் சாரும், இதே விஷயம் தான் சீமான் சாரும், இதே விஷயம் தான் விஜய் சாரும். யாருக்குமே எந்த வாய்ப்புமே முழுசா கொடுக்கப்படாம அதை நோண்டி ஒரு மாதிரி அரிச்சு வெளியே எடுத்து அவனை அந்த ஸ்டேஜுக்கே போடாம அழிக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது எதுக்கு? யாரா இருந்தாலும் 5 வருஷம் தான், உண்மையா இல்லையா? அடுத்த 5 வருஷத்துல திரும்பி ஓட்டு போட்டு நீங்க அவனை இறக்கிடலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் அவன்றது தப்பா கூட இருக்கலாம், சாரி. ஆனா யாரா இருந்தாலும் இறக்கிடலாம். கொடுத்து பார்க்காம இது பண்ணிட்டான், இன்னொருத்தன் இது பண்ணிட்டான் பாரு, இதுவே அடக்க முடியல, அவன் எப்படி அடக்குவாரு? இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த என்ன சொன்னாரு, அண்ணா சொன்ன பஞ்ச், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்னோட இன்னைக்கு நாங்க நடந்ததெல்லாம் சொன்னோம் மேகா, உனக்கு என்ன தோணுச்சு மேகா? எனக்கு நல்ல ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னைக்கு நான் ஆஃபீஸில் தான் இந்த லைவ் பார்த்தேன். லைவ் பார்த்தப்ப எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு தாட்லாம் எதுவுமே எனக்கு வரல. கூட்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் விஜய் வந்தார், விஜய் பேசினாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய் பேசுறதுக்காக தான் அவ்வளோ நேரம் இந்த லைவ் பார்த்தோம். ஆனால் விஜய் பேசுறத என்ன சொன்னாருன்னே தெரியல. வணக்கம் மக்களேவா ஏதோ சம்திங் சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மைக் போயிடுச்சு. எந்த சேனல் நாங்க புதிய தலைமுறை, புதியுகம், புதிய தலைமுறை, அப்புறம் பாலிமர், நிறைய எல்லா சேனல்லையும் போட்டாச்சு. எல்லா சேனல்லையுமே அவரோட வாய்ஸ் கிடைக்கவே இல்லை. ஈவன் அவரோட யூடியூப் சேனல் இருக்குல்ல தமிழக, அதுல போட்டாலுமே அதே மாதிரிதான் வாய்ஸ். நீங்க சொன்னதை வச்சு நல்லா பேசிருக்கோம். இதெல்லாம் தேவையா குமாரு அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு எனக்கு. நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே சாதாரணமா இருக்கலாம், தெரியலாம். இந்த இவங்க சொன்னாங்களே வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது சாதாரண விஷயமா கூட தெரியலாம். அந்த இடத்துல அனுபவிச்சோம் இல்லையா, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஃபர்ஸ்ட் டைமே சம்பவம். இதுக்கப்புறம் நீ எங்க போனா வெளுத்துருவேன் அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க ஒரு சேனலுக்கு வேற இது இன்டர்வியூ கொடுத்துருவாங்க. எந்த சேனல் நீங்க யாராவது பாத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை டாக் பண்ணி போய் பார்க்கணும், என்ன சொல்லிருக்காங்கன்றத போய் பார்க்கணும். கதை நல்லா இவ்வளவு நான் கஷ்டப்பட்டும் கூட பூஜை பார்க்காம வந்துட்டேனே. எனக்கு அதுதான், எனக்கு அதுல பாக்குறோமோ பாக்கலோ எப்படியோ வந்தோமே, தப்பிச்சு வந்தோமே தான் எனக்கு தோணுது. அந்த கவலை எல்லாம் இல்ல. நான் என்னது எவ்வளவு நேரம் என்னாலும் இருந்துருவேன். இதுக்கு ரவரவன் கத்தவும் இதுதான் மயக்கம் போட்டுச்சா நான் பின்னாடியே இவங்க பதற ஆரம்பிச்சாங்க, உழுவ போயிட்டாங்க. எனக்கு அந்த செகண்ட்ல இவங்களை எப்படியாச்சும் வெளியே கூட்டு வரணும் தான் தோணுச்சு. சைட்ல இருக்கிற போர்ஷன்ல ஒரு போட்டோ காட்டுறேன், அதை பாருங்க. சைடில் இருக்க போர்ஷனில் ஒரு கம்பி இருக்குது, கம்பியை தாண்டினா ஒரு ஒயரு, அந்த ஒயர் வந்து கரண்ட் கம்பி. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டுக்கு வந்தது அப்புறம் தான் தெரியுது மரக்கடை அந்த சரௌண்டிங்கையும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அங்கே நிற்கும் போது எங்களுக்கு தெரியாது. மேலே அந்த பசங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க, அந்த கரண்ட்டில் தொட்டு ஏறி தாண்டி ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களை குட்டி குஞ்சான்னு சொல்கிறதுலையோ அணில்னு சொல்கிறதுலையோ தப்பே இல்லைன்ற அளவுக்கு தோணிடுச்சு. அப்படி ஏறிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயும் ஒன்று நடந்துச்சு. இங்கே நடந்துட்டு இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி லெஃப்ட்ல அப்படி திரும்பி பார்த்தோம்னா கூட்டத்தோட கூட்டமா ஒரு 3 போலீஸ் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தாங்க. இது நான் வந்து அவங்களுக்கு போட்டோ எடுத்து அவங்கள டீட்டெயில் காட்டணும், இது அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் விஷயமே. ஒரு 2 லேடிஸ் போலீஸ் மட்டும் வந்து அதட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அதட்டினதுனால ஒரு 2 பேர் தப்பிச்சாங்க, 2 பேர் போகல, மேலே ஏறல, அவங்க ஏறிட்டாங்க, இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் போயிட்டாங்க. கூட்டம் ஏற ஏற இன்னும் நிறைய ஏறிட்டாங்க. அதுல ஒரு போர்டு நசிங்கிருச்சு. இப்ப அவன் வந்து இப்போ கண்டிப்பா அந்த கடை உரிமையாளர் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்க இந்த இடத்துல பண்ணனால இப்ப எனக்கு இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு மைனஸ்? இதெல்லாம் இதெல்லாம் அவங்கள யோசிக்க கூட மாட்டாங்க. மற்ற கட்சியெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் வைக்கிறது இதனாலதான். எனக்கு ஃப்ரீயாவே எதுவும் கொடுக்க வேண்டாம். எப்பவுமே சொல்றேன், நான் எந்த பஸ்ல எங்கனாலும் வெளியே போனாலும் ஃப்ரீ பஸ்ல வந்து அது ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கு. பிரைவேட் பஸ்ல சொல்லிட்டாங்க இங்கதான் நிக்கும், இங்க நிக்காது, இந்த இடத்துல நிக்காது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் வெறுமனே காலி, அவ்வளவு கும்பல் நிக்கதான். நான் அந்த இடத்துல லைவ் பண்ணல, இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க.
நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு ஏரியாவாக கேட்டுட்டு இருந்தோம், இங்கே போகுமா அங்கே போகுமான்னு சொல்லும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சத்திரம் தான் போகும்னு சொல்லவும் சரி ஓகே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். ஆனால் அங்கே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ் 2 பஸ்ஸு, நம்ம ஊர் சைட்லேருந்து போகிற பஸ்ஸும் சரி, இன்னொன்று ஏதோ வேறு ரூட்லேருந்து வந்திருக்கும் போல், அது நிற்கவே இல்லை. சத்திரம் போகிற பஸ்ஸு எந்த ஸ்டாப்லேயுமே நிற்கலை. பாய்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நாங்கள் நிப்பாட்டுறாங்க. மற்றபடி கேர்ள்ஸ், அதாவது ஒரு பாட்டிமா ஒரு லேடிஸ் ஒரு 4 பேர்கிட்ட இருந்தாங்க. அந்த ஸ்டாப்பில் நிறுத்தவே இல்லை. 2 பஸ்ஸுமே அடுத்தடுத்து போகுது. 2 பஸ்ஸுமே நிப்பாட்டாமல் போயிட்டாவும் அவங்க ப்ரைவேட் பஸ்ஸில் தான் ஏறினாங்க. அவங்க புலம்பி அவ்வளோ திட்டினாங்க அந்த பஸ்ஸில் வந்துட்டு. நாங்கள் என்ன ஓசிக்காக நாங்கள் இது பண்ணுறோமா, ஒரு அவசரத்துக்காக தானே நிற்கிறோம், அப்போ அவங்க பஸ்ஸு வரணும்ல, ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய திட்டினாங்க, சொல்ல முடியாது. இல்லை நம்ம கேட்குறோமா, ஃப்ரீயாக எனக்கு பஸ்ஸை கொடுங்க, ஃப்ரீயாக அதை கொடுங்க இதை கொடுங்க, நம்ம கேட்கலையே. அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஓட்டு இவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்மலாம் ஓட்டு போடலை. கேட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியில ஈர்த்தனால தானே நீங்க போய் ஓட்டு போடுறீங்க. சரி ஓட்டு போடுறது ஒரு பக்கம் நாங்க கேட்கவே இல்லை, வேண்டாம் எங்களுக்கு நடத்துறத கரெக்டா நடக்கும். இவங்க அவங்களுக்கும் கேட்க நேரம் தான். அவங்க ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் தான் இவங்களோட ஸ்டாப்பு. இவங்கள நான் முன்னாடியே போக சொல்லிட்டேன். அவங்க அந்த பஸ்ல இருக்காங்க, அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கணும். இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அங்க நிக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. ஈவினிங் டைம்ல பஸ் காட்டுறாங்க, பஸ் ஸ்டாப்ல நிக்காம கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பையன் இருந்திருந்தா நிறுத்திருப்பாங்க. இல்லை அது எதுக்குதான் இவரு வந்தாருன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். எங்க ஓட்டு அவங்களுக்கு, எங்க ஓட்டுன்னா இங்கிலீஷ் என்னோட ஓட்டு அவருக்குப்பா. இவங்க எல்லாம் எப்படியோ அதாவது எப்படியோ செய்வாரு. இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், 2026 பாப்போம். கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டா நடக்கும். நான் சொல்றது நடக்கும், அவர் சொன்னதெல்லாம் செய்வார். இப்ப நாங்க பேசுனது எல்லாமே அரசியலா இருக்கட்டும், இந்த விஷயங்களா இருக்கு இல்லையா, அது எல்லாமே அனுபவத்தினால மட்டும் தான் பேசணும். அரசியல் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அக்யூரேட்டா ரங்கராஜ் பாண்டே அவர் மாதிரி பேசணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல நாங்க பேசல. எல்லாமே அனுபவம், இது சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு இது மட்டும் தான் பேசினது. பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வேணா இருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தப்பா இருந்தா தெரிஞ்சுக்கிறோம். சோ நீங்க யாரெல்லாம் விஜய் பார்க்க போனீங்க, உங்களுக்கு என்னென்ன அனுபவம் நடந்துச்சு, அதெல்லாம் எத்தனை பேர் வந்து போயிருக்காங்கன்னு பாப்போம். அப்படி கேட்டு மாமா சொல்லு விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்லு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல ஒரே ரியாக்ட் சேனல் இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய், வணக்கம்.